நாம சாதனை பண்ணாத நாளே கிடையாது. அப்படி தினம் தினம் நம்ம ஒரு திட்டமா பண்ணி சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கே பல சாதனைகள்லாம் மறந்து போகணும்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில நம்மளுடைய முதல்வரான எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் முன்னாடி சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, ஆமாங்க உங்க சாதனை எல்லாம் நீங்க தான் முறியடிக்க முடியும், வேற யாராலையும் முடியாது அப்படின்னு. இது ஒரு திராவிட மாடல் அரசு இல்ல, ஃப்ராடு மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன விவகாரம் அப்படின்னா, KN நேரு அவர்களுடைய ஊழல் வழக்கு அப்படிங்கிறது விஸ்வரூபம் எடுத்திருக்கு. கண்டிப்பா FIR பதிஞ்சே ஆகணும் அப்படின்னு கோர்ட்டே சொல்லியிருக்கு. என்ன நடந்திருக்கு இந்த விஷயத்துல அப்படிங்கறத இந்த காணொளியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. நம்ம முதலமைச்சர் அவர்களை பார்த்தா ரொம்பவுமே பாவமா தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப வயசுல மூத்தவர், ரொம்ப நாளா அரசியல்ல இருக்காரு, முதலமைச்சரா வேற இருக்காரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பது இங்க பொற்கால ஆட்சி தான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேடையா கர்ஜித்துட்டு இருக்காரு. பட் ஆனா உண்மையில அப்படிதான் நடந்துட்டு இருக்கா? இதுக்கு பேரெல்லாம் வச்சிருந்தாங்க திராவிட மாடல் அரசு. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பண்ண விஷயத்திலேயே என்ன விஷயம் பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேர் வைக்கிறதுல ரொம்ப குறிப்பா இருந்தாங்க. இந்த பக்கம் திராவிட மாடல், அந்த பக்கம் ஒன்றிய அரசு, இந்த மாதிரியான பேரெல்லாம் 2021 அப்புறமா தான் வச்சிருந்தாங்க. சரி, அப்படி இந்த திராவிட மாடல் அரசை எல்லோரும் எப்படி புகழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ராடு மாடல் அரசுங்க இது அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா, இவங்களுடைய அமைச்சரவையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும் பண்ணக்கூடிய ஊழல் தான். அது இன்னைக்கு எவிடென்ட்டா வெளியே வந்திருக்கு. முன்னாடி காலங்கள் மாதிரி இவங்க சயின்டிபிக் ஊழல் பண்றதுல புக்கு எழுதலாம், இல்ல பல்கலைக்கழகமே நடத்தலாம். அந்த அளவுக்கு கை தேர்ந்தவங்க திமுக காரங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா கருணாநிதி அவர்களுடைய காலத்துல சொல்லுவாரு, இந்த சாக்கெல்லாம் அதுல இருந்த சர்க்கரை எல்லாம் எறும்பு தின்றுச்சு, பையெல்லாம் கரையான் அரைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஊழலை எப்படி டிஃபைன் பண்ணி எப்படி எல்லாம் ஆன்சர் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு தனி டிக்ஷனரியே போடுற அளவுக்கு திறமையானவங்க தான் திமுக காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிமன்றத்துல அரசாங்கம் தாக்கல் பண்ணது சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்னுட்டு தான். அந்த சர்க்கரை மூட்டை சாக்கு இருக்குது பாத்தீங்களா, கோணி பை, அதெல்லாம் கரையாது அரிச்சிட்டு. எப்படி விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்வதென்றால் அது திமுகவுக்கு கை வந்த கலை. இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இல்லையா, ஊர்ல இருக்கவங்க எல்லாமே கேன பயலுங்க கிடையாது, டெக்னாலஜியே இவங்களை காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். என்ன சமாச்சாரம் அப்படின்னா, KN நேரு அவர்களுடைய விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்கு. நாமளும் கடந்த சில மாதங்களா பார்த்துட்டு வரோம். ED இவர் மேல கேஸ ஃபைல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்குதல் துறையில இவர் பண்ணிருக்கக்கூடிய ஊழல், முதல்ல நமக்கு என்ன அமௌண்ட் கிடைச்சது அப்படின்னா 888 அந்த அமௌண்ட் கிடைச்சது. என்னன்னா, வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயும் 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2500 வேலைகளை போடுறதுக்காண்டி இவ்வளவு ஊழல் பண்ணியிருந்தாங்க. அதாவது பணம் கொடுத்தாதான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு எக்ஸாம் எழுதுறவனா முட்டலாக்கிட்டு இவங்க இங்க வேலை போட்டுட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்னு, இந்த துறையின் மூலமா போகக்கூடிய டெண்டர்ல அடிச்ச கமிஷன் கான்ட்ராக்ட், இதுதான் இன்னைக்கு தலைக்கு இடியா விழுந்திருக்கு. இதுல மட்டும் அடிச்ச தொகை அப்படிங்கிறது 1020 கோடி. சோ இதனால ED தொடர்ந்து லெட்டர் மேல லெட்டர் எழுதிட்டு இருந்தாங்க. இவர் மேல FIR பதிவு செஞ்சு விசாரணை நடத்தியே தீரணும், ஊழல் வழக்கு பதிஞ்சே தீரணும் அப்படின்னு ED தொடர்ந்து எழுதிட்டு இருந்தாங்க DVACக்கு. பட் ஆனா மாநில அரசு வாயவே துறக்காம அமைதியா இருந்துச்சு. இப்ப 3வது முறையாக பாத்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க இல்லையா வேலையில, ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலை, அதுக்குமே பாத்தீங்கன்னா 368 கோடி பக்கமா ஊழல் பண்ணதா எவிடன்ஸ் எல்லாம் சிக்கிருக்கு. சோ இவங்க மாட்டினது எதனால அப்படி பாத்தீங்கன்னா, டெக்னாலஜி மூலமா தான். இங்க நிறைய சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை பத்தி பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் ஆதாரங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு, ஹவாலா பணம் கை மாறி இருக்கு, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் ED அனுப்பியிருக்காங்க. சோ இறங்கி இவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றமே கடந்த வாரம் சொல்லிட்டாங்க. கண்டிப்பா KN நேரு அவர்கள் மேல FIR பதிந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா, இது ஒன்னும் அதிர்ச்சிகள்லாம் கிடையாது. பட் ஆனா முதன் முறையாக நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பேரும் பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷன்ல வந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல இருந்தும் இவங்க பிரைவேட்டா ப்ராஃபிட் பார்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட 7.5% இருந்து 12% வரைக்கும் இவங்க ப்ராஃபிட் பார்த்திருக்காங்க ஒவ்வொரு கான்ட்ராக்டும் கொடுக்கறதுக்கு. அதுல முதல் குடும்பத்துக்கும் பங்கு இருக்கு அப்படின்ற எவிடன்ஸ் முன்னிலைப்படுத்திருக்காங்க. டாக்குமெண்டாவே இவங்க பேர் அதுல வந்திருக்கிறது
ஆதாரமா இன்னைக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இடி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டா என்ன இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான லஞ்ச பணத்துல டைரக்டா வந்து அந்த கட்சியோடைய நிதிக்கு பங்களிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா முதலமைச்சரோட அலுவலகத்திற்கும் கவி பிரசாத் அப்படிங்கிற இந்த துறையில லஞ்சம் வாங்கி தொடர்புடைய இந்த புரோக்கர் வேலை பார்த்த ஆளுக்கும் வந்து நேரடி தொடர்பு இருக்கு. அதாவது இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு டெண்டருக்கும் இத்தனை பெர்சன்டேஜ் வந்து கைமாறி இருக்கு. அந்த கைமாறின பெர்சன்டேஜ் டைரக்டா கட்சி ஃபண்டுக்கே போயிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஆதாரத்தோட வந்து இடி வந்து சொல்றாங்க. இதுல பல வாட்ஸ்அப் ஆதாரங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதுல வந்து தொடர்பு படுத்தப்பட வேண்டியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய MK ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களும் இந்த வலயத்துக்குள்ள வராங்க. குறிப்பா வந்து K நேரு அவர்கள் மேல கண்டிப்பா வழக்கு பதியணும் அப்படிங்கிறது. பட் ஆனா பல காலமா நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய DVSC அமைதியாவே இருக்காங்க. இவ்வளவு ஆதாரங்களையும் கொடுத்த பிறகும் இப்ப கோர்ட்டு தலையிட்டு இவங்களுக்கு மேல வந்து வழக்கு பதிஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து 4.5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு மேல பழிய போட்டுட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு ஆதாரங்களோட இவங்க கிட்ட இருந்து அள்ளிட்டு போன ஆதாரம் தான் இது. ஏன்னா ஏற்கனவே பல காணொலிகள் நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். பல பேர் செய்தி ஊடகங்களும் இதை எடுத்து இன்னைக்கு விவாத பொருள் ஆக்கியிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர்கள் வந்து பல கேள்விகளை எழுப்புறாங்க. ஏன்னா வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய சரியான விஷயங்கள் எல்லாம் செய்யாம 4.5 வருஷம் வந்து வெறும் வந்து ஊழல் மாடல் ஆட்சியை தான் இவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஆனா மேடைக்கு தோறும் பாத்தீங்கன்னா நாம வந்து அவ்வளோ சிறப்பு செஞ்சுட்டு இருக்கோம், அவ்வளோ ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஷோ மட்டும் தான் இவங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து போட்டு உடைக்கிறாங்க. அதுலயும் இந்த ஊழல்ல கை தேர்ந்து போயிருக்காங்க. நீங்க தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப PTR தொடர்ந்து பல பேர் வந்து பல ஆடியோக்கள் வந்து வெளிவந்துச்சு. கிட்டத்தட்ட 30,000 கோடியை வந்து பதுக்கி வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஆடியோலாம் அந்த டைம்லயே வந்துச்சு. அதனாலதான் அவருடைய பினான்ஸ் மினிஸ்டர் பதவி வந்து பறிக்கப்பட்டிருந்தது. அதுல குறிப்பா சொன்னோம்னா இவங்களுக்கு நெருங்கிய வட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய டாஸ்மாக் ஊழல் வழக்கு, இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நகர்ப்புற நிர்வாகத்துல வந்து இவர் பண்ணிருக்க ஊழல் வழக்கு K நேரு அவர்கள் மேல இருக்கு. சோ என்ன பண்ண போறாரு MK ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கறதான் கேள்வியா இருக்கு. தொடர்ந்து மக்களுக்கான ஆட்சியை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வெறும் புருடா கதையை விட்டுட்டு இப்படி ஊழல் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்ற கேள்வியை வந்து எழுப்புறாங்க. இவங்க ஒழுங்கா நிர்வாகம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு 10 லட்சம் கோடியாக தமிழ்நாட்டோட கடனானது எட்டியிருக்கு. ஒவ்வொரு ரேஷன் கார்டு மேலயும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 4.26 லட்சம் கோடி வந்து கடன் இருக்கிறதா வந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து பயங்கரமா காட்டமா விமர்சனம் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா சமீபத்துல போட்ட இந்த 5,000 ரூபாய் உரிமை தொகை இருக்கு இல்லையா, இவங்க ஆட்சிக்கு வந்து 4.25 வருஷமா போடாம இப்ப வந்து என்னமோ திடீர்னு உரிமை தொகை மேல அக்கறை இருக்க மாதிரி இப்ப 23ல இருந்து தான் போட்டிருக்கீங்க. மீத இருக்க தொகையை எப்ப போடுவீங்க? அப்படி நீங்க ஒழுங்கா நிர்வாகம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டாஸ்மார்க்கு நீங்க ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த 10 லட்சம் கோடி அப்படிங்கிறது வந்து இவ்வளவு தூரத்துக்கு எட்டி இருக்காது. தமிழ்நாட்டோட கடன் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கும் நீங்க ஒழுங்கா நிர்வாகம் பண்ணியிருந்தீங்கன்னா. அதே மாதிரி வந்து பொங்கல் தொகையை 5,000 ரூபாய் கொடுத்துருக்கலாம், குழந்தைங்களுக்கு இன்னுமே லேப்டாப் கொடுத்துருக்கலாம், தரமான சைக்கிள் கொடுத்துருக்கலாம், தாலிக்கு தங்கம் கொடுத்துருக்கலாம், அதே மாதிரி அம்மா உணவகங்களை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த மாதிரி பல திட்டங்களை நிப்பாட்டி நிர்வாகமே செய்ய தெரியாம வெறும் ஊழல் மட்டும் செஞ்சு ஒரு வேலைக்கு 35 லட்சம் ரூபாய் அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. ஒரு டெண்டருக்கு 10ல இருந்து 12% கமிஷன் கான்ட்ராக்ட் அப்படின்ற இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. இன்னும் என்னென்ன துறையில என்னென்ன ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியல. ஆனா தினம் தினம் நாங்க சாதனை தான் பண்றோம், எங்க சாதனையை நாங்களே மறந்துடுறோம், அந்த அளவுக்கு சாதனை பண்றோம் அப்படின்னு நம்மளுடைய முதல்வரான MK ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏதோ வந்து 1-2 துறையில தான் இப்படி எல்லாம் பண்றாங்க, K நேரு தான் பண்றாரு, செந்தில் பாலாஜி தான் பண்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா வந்து கழிப்பறையில வந்து கான்ட்ராக்ட் இருக்கும் இல்லையா, அதுல கூட ஊழல் பண்ணிருக்கு இந்த அரசு அப்படின்னு சொல்லிட்டு பட்டவர்த்தனமா இதுக்கான டேட்டாஸ் எல்லாம் நமக்கு பொதுவெளியிலேயே அவைலபிளா இருக்கு. பல செய்தி ஊடகங்கள் வந்து இதை எடுத்து பேசியிருக்காங்க. குறிப்பா வந்து இந்த மெயின்டெனன்ஸ் இருக்கும் இல்லையா, பப்ளிக் டாய்லெட் மெயின்டெனன்ஸ், அத வந்து கிட்டத்தட்ட வந்து 100 ரூபாய் இருக்க வேண்டிய இடத்துல வந்து 300 ரூபாய் கோட் பண்ணி பொய் கணக்கு காட்டி அதுல ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்றது. அதே மாதிரி நெல் கொள்முதல் பண்றதுல ஒவ்வொரு டன்னுக்கும் எவ்வளவு கொள்ள அடிச்சு மக்களோட வயிற்றுல அடிச்சிருக்காங்க. கேட்டா நானும் வந்து டல்டாக்காரன் தான் அப்படின்னு கதை விடுறாரு நம்மளோட MK ஸ்டாலின் அவர்கள். இப்படிதான் இந்த அரசோட லட்சணமானது இருக்கு. இந்த லட்சணத்துல 200 வெல்வோம் அப்படின்னு சொல்லி மேடை தூரம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கான சரியான பதில வந்து 2026ல மக்கள் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். மீண்டும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.